தெனாலிராமன் கதைனா புத்திசாலித்தனம் நிச்சயம். ஆனா இந்த கதையில திருடர்கள் ஊடல, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு இரவு 2 திருடர்கள் தெனாலிராமன் வீட்டுல நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவங்க தெரியாமலே தெனாலிராமன் எல்லாத்தையும் கேட்டுட்டான். உடனே மனைவி கிட்ட சத்தமா சொன்னான், நம்ம செல்வத்தெல்லாம் இப்பவே கிணத்துல போட்டுடுவோம். இதை கேட்ட திருடர்கள், அப்போ செல்வம் கிணத்துலதான் இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இரவு முழுக்க கிணத்திலிருந்து தண்ணீரை இறைச்சாங்க. ஆனா செல்வம் ஒன்றுமே கிடைக்கல. விடியற்காலை தெனாலிராமன் வந்தான். சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விடைகளை காட்டி, இதுதான் என் உண்மையான செல்வம்னு சொன்னான். திருடர்கள் அதிர்ச்சியில நின்னாங்க. ஆனா தெனாலிராமன் அவங்கள தண்டிக்கவே இல்ல. மாறா அன்போட சொன்னான், நேர்மையா வேலை செய்யுங்க, உழைச்சா இந்த விளைச்சலை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். சில மாதங்கள் கழித்து அந்த திருடர்கள் நல்ல விவசாயிகள் ஆனாங்க. கதை சொல்லும் பாடம் ஒன்றுதான், உழைப்பே உண்மையான செல்வம். இது ஒரு தெனாலிராமன் கதை. உண்மை வெல்லும், புத்திசாலித்தனம் ஜெயிக்கும். ராணியின் அரண்மனையில் தினமும் வெண்ணெய் காணாமல் போச்சு. யார் திருடுறது? ராணி கோபமா வேலையாட்களை குற்றம் சொன்னாங்க. நாளை கூட வெண்ணெய் போனா எல்லாரும் சிறை. பாவம் வேலையாட்கள் அழுதாங்க, நாங்க திருடல. இந்த விஷயம் கேட்ட தெனாலிராமன் உண்மை கண்டுபிடிக்க முடிவு செஞ்சார். அன்று இரவு சமையல் அறையில் ஒளிஞ்சிருந்தார். நிலவொளியில் ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்துச்சு. நேரா வெண்ணெய் பானைக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சது. அடுத்த நாள் அரசவையில் தெனாலி சொன்னார், மன்னா, இதோ உண்மையான திருடன், ராணியின் சொந்த பூனை. உடம்பு முழுக்க வெண்ணெய். ஆதாரம் இல்லாம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. இன்னொரு தெனாலி கதையில சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. என் அரசவையில் உள்ள ஓவியங்களை பாருங்கள். இதைவிட சிறந்த ஓவியம் உலகத்திலே இல்லை. மன்னா, தாங்கள் அனுமதித்தால் இதைவிட அருமையான ஓவியத்தை என்னால வரைய முடியும். அப்படியா? ஒரு பை நிறைய தங்க காசுகள் பந்தயம். உனக்கு 30 நாட்கள் தான் கெடு. 30 நாட்கள் முடிந்தது மன்னா. இதோ உலகத்திலே சிறந்த என் ஓவியம். இது என்ன முட்டாள்தனம்? இதில் ஒன்றுமே இல்லையே. குதிரை எங்கே? பொறுங்கள் மன்னா, இந்த மூலையில் இருக்கும் இந்த 3 மாபெரும் கருப்பு கோடுகளை உற்று பாருங்கள். இது குதிரையின் வால். அந்த குதிரை புல்ல மேய்வதற்காக கேன்வாஸை விட்டு வெளியில் போயிடுச்சு. புல்ல மேய்வதற்காக வெளியே போய்விட்டதா? என்ன சொல்ற தெனாலி? தெனாலி, உன் கற்பனைக்கும் இணை இல்ல. ஒரு சிறந்த ஓவியத்தை ரசிக்க கற்பனை திறன் மிகவும் அவசியம். இன்று முதல் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் நிறைந்த தெனாலிராமன் கதைகள் தொடங்குது. முதல் கதை, மாம்பழமும் மந்திர புத்தியும். ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு மிகவும் சிறந்த மாம்பழங்களை கொண்டு வந்தாரு. நான் கோயிலுக்கு போய் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த மாம்பழங்களை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டார். அனைவரும் ஆமாம் மன்னான்னு தலையாட்டினார்கள். மன்னர் போனதும் தெனாலிராமன் என்ன பண்ணான் தெரியுமா? 1, 2, 3 பார்த்துக்கிட்டே எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டான். கொஞ்ச நேரத்துல மன்னர் திரும்பி வந்தார். தட்டுல ஒன்றும் இல்ல. மாம்பழம் எங்கே? யார் சாப்பிட்டதுன்னு மன்னர் கோபமா கேட்டார். அமைச்சர்கள் எல்லாரும் ஒரே குரலில், தெனாலிதான் மன்னா. மன்னர் தெனாலியை கேட்டார், என்ன விளக்கம் சொல்ல போற? உடனே தெனாலி மண்டியிட்டு சொன்னான், மன்னா, இந்த மாம்பழங்கள் விஷம் அப்படின்னு நான் கேட்டேன். உங்களை காப்பாத்த நானே சாப்பிட்டு சாக முடிவு செஞ்சேன். இதை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்துருச்சு. எவ்வளவு புத்திசாலித்தனம்னு சொல்லி தெனாலிக்கு தங்க நாணயங்கள் கொடுத்தார். இந்த கதையோட பாடம், புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் வெல்லும். இன்னும் தெனாலிராமன் கதைகள் வருது, ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு தெனாலிராமன் கதை. ஒரு கிராமத்துல 3 பேராசை பிடிச்ச வட்டிக்காரர்கள் இருந்தாங்க. ஏழை மக்களை பொய் கணக்கு காட்டி இரட்டிப்பு வட்டின்னு மிரட்டுவாங்க. இந்த அநியாயத்தை தெனாலிராமன் கேட்டார். உடனே ஒரு புத்திசாலி திட்டம் போட்டார். ஒரு மாலை கிணறு பக்கம் வந்து உறக்க சொன்னார், நான் ஒரு புதையல் கண்டுபிடிச்சேன். இன்றிரவு இந்த கிணத்துல ஒளிச்சு வைக்க போறேன். இத கேட்ட பேராசைக்காரர்கள் நள்ளிரவு கிணத்துக்கு வந்தாங்க. பௌர்ணமி நிலவு தண்ணீர்ல தங்கம் மாதிரி மின்னுச்சு. புதையல்னு நினைச்சு 3 பேரும் குதிச்சாங்க. ஆனா கிணத்துல தங்கம் இல்ல, சேறு மட்டும்தான். அப்போ தெனாலி தீப்பந்தம் ஏந்தி வந்தார். புதையல் வானத்துல இருக்கு, அது நிலவு. காலையில் ஊர் மக்கள் சிரிச்சாங்க. பேராசைக்காரர்கள் சேத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த கதை சொல்லும் பாடம், பேராசை அழிவுக்கே வழி. இன்னொரு தெனாலி கதையில சந்திப்போம். இன்னும் தெனாலிராமன் கதைகள் வருது, ஃபாலோ பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க பழங்கால விஜயநகர பேரரசுல ஒரு விசித்திரமான வதந்தி பரவிச்சு. ஆமா, அந்த ராமையா முகத்துல காலையில முடிச்சா அன்னைக்கு சோறே கிடைக்காதாமே. ஐயோ, அதோ வர்றா பாரு ராமையா, முகத்தை முழிக்காதீங்க. இந்த வதந்தி மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் காதுக்கு எட்டுச்சு. அப்படியா? நாளைக்கு காலையில நானே இத சோதிச்சு பாக்குறேன். அவனை இழுத்துட்டு வாங்க. மறுநாள் காலை மன்னர் கண் விழித்தவுடன்
இதுதான் அந்த ராமையாவா? பாப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. மன்னா மன்னிச்சிடுங்க, காலை உணவு மொத்தமும் கீழே கொட்டிடுச்சு. என்னடா இது? மன்னர் சமையலறைக்கு ஓடினார். ஆனால் அங்கேயும் பயங்கரமான தீ விபத்து. பசியில மன்னருக்கு கோபம் உச்சிக்கேறிச்சு. வலிக்குதே. எல்லாம் அந்த ராமையா முகத்துல முழிச்சதால வந்த வினை. அவன் முகத்துல முழிச்சா சோறு கிடைக்காதுங்கிறது உண்மைதான். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அரசே, நான் எந்த தப்பு பண்ணலையே, ஏன் இந்த தண்டனை? என்னை விட்டுடுங்க, செத்துருவேன். இந்த அநியாயத்தை கேள்விப்பட்ட தெனாலிராமன் ஓடோடி வந்தான். நில்லுங்கள் மன்னா, தயவு செய்து என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. மன்னா, அந்த ராமையா முகத்துல காலையில முழிச்சதால உங்களுக்கு வெறும் சாப்பாடு தான் கிடைக்கல. ஆனா அவ காலையில உங்க முகத்துல முழிச்சதால அவனுக்கு உயிரே போக போகுதே. இதுல யார் முகம் அதிர்ஷ்டம் இல்லாதது? தெனாலியின் கூர்மையான அறிவை கேட்டு மன்னர் ஒரு நிமிஷம் ஆடி போனார். தெனாலி என் கண்மூடித்தனமான முட்டாள்தனத்தை உடைச்சிட்ட. அரசே, ராமையா ரொம்ப பாவம். இந்த பொற்காசுகளை அவனுக்கே கொடுத்துடுங்க. உண்மையான நீதி இதுதான். ராமையா விடுவிக்கப்பட்டான். தெனாலியின் அறிவால் நீதி நிலைநாட்டப்பட்டது. நான் இந்த விவசாயியோட பணத்தை திருடல. இவன் பொய் சொல்றான். இத நிரூபிக்க இவன் கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்கிட்ட இருக்கும்போது நமக்கு சாட்சிகளே தேவையில்லை. இந்த மெஷின் பேரு நியூரல் நெட்வொர்க் ப்ரொஜெக்டர். ஒருத்தரோட மூளைக்குள்ள இருக்கிற உண்மையை அப்படியே ஒரு டிஜிட்டல் வீடியோவா மாத்திடும். ஆமா, பாவம் அந்த விவசாயி. அவன் அசந்தேரமா பார்த்து அவன் பணத்தை நான் தான் திருடினேன். ஐயோ, அது காத்துல மிதக்கிற என் முகமா? இது என்ன மாயஜாலா? ஐயோ, என்ன விட்டுடுங்க. ஆமா, நான் தான் திருடினேன். இந்தாங்க உங்க பணம். அந்த டிஜிட்டல் பூதத்தை ஆஃப் பண்ணுங்க. இந்த டீப் ஃபேக் எல்லாமே ஒரு பெரிய பொய் தான். ஆனா அந்த டிஜிட்டல் பொய்யை வச்சு நிஜமான உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டேன். பழைய காலத்து திருட்ட பிடிக்க புது காலத்து மூளை தேவை. இதுதான் நம்ம தெனாலிராமன். கிருஷ்ணதேவராயர் மன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லோருக்கும் சிரிப்பையும் ஒரு நல்ல பாடத்தையும் கொடுத்தது. மாமன்னர் கிருஷ்ணதேவர மன்னா, எனக்கு 10,000 பொற்காசுகள் முன் பணமாக கொடுங்கள். உலகின் மிகச் சிறந்த அரேபிய குதிரைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அற்புதம். காவலாளிகளே, இந்த நேர்மையான வியாபாரிக்கு உடனே 10,000 பொற்காசுகளை கொடுங்கள். முட்டாள்களிடம் 30 நாளும் பணம் தங்காது. தெனாலி, அந்த மூலையில் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறாய்? அந்த ஓலையில் அப்படி என்ன தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறாய்? என்ன எழுதுகிறாய்? ஒன்றுமில்ல மன்னா, இந்த விஜயநகர பேரரசின் மிகப்பெரிய முட்டாள்களின் பட்டியலை எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன? என் பெயரை முதல் ஆளாக முட்டாள்களை எப்படி தாயி இருக்கிறார்? பின்பு என்ன மன்னா? எந்த உத்தரவாதமும் இன்றி முகம் தெரியாத ஒருவனுக்கு யாராவது 10,000 பொற்காசுகளை முட்டாள்தனமா கொடுப்பாங்களா? அதப்படி உனக்கு தெரியும். அவன் நேர்மையானவனாக இருந்தால், ஒருவேளை அவன் உண்மையிலே குதிரைகளை கொண்டு வந்தாலோ? அப்படி வந்தால் மன்னா, இந்த ஓலையில் உள்ள உங்கள் பெயரை அழித்துவிட்டு அவன் பெயரை எழுதி விடுகிறேன். ஒரு காலை வேளையில விஜயநகர அரசவையில 2 ஏழை விவசாயிகள் உள்ள வந்தாங்க. அவங்க கையில ஒரு தங்க அன்னச்சிலை இருந்துச்சு. அதை பார்த்த அனைவரும் வாய் பிளந்து நின்னாங்க. அந்த சிலையில வைரமும் மாணிக்கமும் மரகதமும் பழிச்சிட்டுச்சு. எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு நின்னாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன்னே குனிஞ்சு கேட்டாரு, நீங்க யாரு? என்ன வேணும்? ராமு சொன்னா, மன்னா, கடந்த மாசம் மழையில சாமுவோட பயிர் நாசமாச்சு. நான் அவனுக்கு என்னோட நிலத்தை கொடுத்தேன். அங்க தோண்டும் போது இந்த தங்க அன்னம் கிடைச்சது. சாமு சிலைய ராமுவிடம் தள்ளினான். இது உன் நிலத்துல கிடைச்சது, உனக்கே சொந்தம். ராமு திரும்பவும் தள்ளினான். நீ கண்டுபிடிச்ச, உனக்கே சொந்தம். மன்னர் சிரிப்பை அடக்கிக்கிட்டாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையை பார்த்தாரு. இந்த சிலை யாருக்கு சொந்தம்னு யாரால தீர்மானிக்க முடியும்? இருவரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரும் வாங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்போ அரசவை பூசாரி சதுர் பண்டிதர் நடந்து வந்தாரு. கண்ணை மூடி பக்தி நடிச்சாரு. ஆனா அவரோட ஒரு கண் தங்க அன்னத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. மன்னா, இது தெய்வ அடையாளம், என்னிடம் கொடுங்கன்னு கேட்டாரு. அடுத்து கஜானா அதிகாரி எழுந்தார். மன்னா, இந்த சிலை அரச கஜானாவுக்கு சேரணும்னு சொன்னார். மன்னர் தலையாட்டினாரு. 2 பேர் யோசனையும் அவருக்கு பிடிக்கல. மன்னர் மெதுவா தென்னாலிராமனை திரும்பி பார்த்தாரு. தென்னாலி, உன் யோசனை என்னன்னு கேட்டாரு. தென்னாலி ஒரு சின்ன புன்னகையோட முன்னே வந்தான். அரசவை முழுக்க அமைதியாச்சு. தென்னாலி சொன்னான், இந்த சிலையை ஏலம் விடுங்க. அந்த பணத்தால் நகரின் நடுவில ஒரு அழகான தோட்டம் கட்டுங்க. நடுவில ஒரு தூண், அதுல இந்த 2 நண்பர்களோட கதையை எழுதுங்க. ராமுவும் சாமுவும் கண்கள் கலங்க ஒருத்தர் பார்த்தாங்க. 2 பேரும் மனசார நன்றி சொன்னாங்க. இதுதான் நாங்க விரும்பினதுன்னு கைகளை கூப்பிக்கிட்டாங்க. தங்க அன்னம் அவங்களுக்காக உலகுக்கே தெரியும். மன்னர் கை தட்டினாரு. அரசவை முழுக்க கைத்தட்டல் எழுந்துச்சு. தென்னாலி தாழ்மையா தலை குனிஞ்சான். சதுர் பண்டிதரும் கஜானா அதிகாரியும் தலை கவிழ்ந்து நின்னாங்க. நேர்மையான அறிவுதான் வெல்லும்.
தென்னாலி சொன்னான், உண்மையான நட்பு என்னன்னா யார் அதிகமா வாங்குவாங்கன்னு பார்க்கறது இல்ல, யார் அதிகமா கொடுப்பாங்கன்னு பார்க்கறது தான் உண்மையான நட்பு. மன்னரின் பரிசு யானை சாப்பிட மறுத்துச்சு, நகர மறுத்துச்சு, எல்லாரையும் கண்டுக்கவே இல்ல. 10 பயிற்சியாளர்கள் முயற்சிச்சாங்க, யாரும் வெற்றி பெறல. மன்னருக்கு கவலையா இருந்துச்சு. இந்த யானைக்கு சாபம் பிடிச்சிருக்குன்னு சிலர் சொன்னாங்க. பூசாரிகள் வந்தாங்க, தங்கம் கேட்டாங்க. மன்னர் தென்னாலியை பார்த்தார். தென்னாலி, உன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். தென்னாலி யானை கொட்டகைக்கு போனான். சத்தமே போடல, எதுவும் கட்டளையிடல. 1 மணி நேரம் யானையை கவனமா பார்த்தான். யானையின் கண்கள் தென்னாலியை பின்தொடர்ந்துச்சு. தென்னாலிக்கு புரிஞ்சிருச்சு. மறுநாள் மதிய உணவு நேரம் தென்னாலி யானை கொட்டகை பக்கம் வந்தான். கையில தன்னோட சாப்பாட்டை வச்சிருந்தான். யானை பக்கம் போகல, யானையை பார்க்கவே இல்ல. அமைதியா தனியா சாப்பிட ஆரம்பிச்சான். யானை ஒரு கண்ணால தென்னாலியை பார்த்துச்சு. தென்னாலி கவலைப்படவே இல்ல, சந்தோஷமா சாப்பிட்டான். மனம் மட்டும் காற்றுல பரவுச்சு. யானை மெதுவா தலையை திருப்பியது, கால் ஒன்ன மெதுவா முன்னே வச்சது. சாப்பாடு முடிஞ்சதும் தென்னாலி எழுந்தான். யானையை திரும்பி கூட பார்க்கல, நடந்து போனான். யானை பின்னாலேயே பார்த்துட்டே நின்னது. இவன் எனக்கு ஒண்ணு கொடுக்கலவே நீ யோசிச்சது. மறுநாள் காலையில யானை கொட்டகை காலியா இருந்துச்சு. எல்லாரும் பதறினாங்க. யானை எங்க? கொட்டகையின் உள்ள பார்த்தாங்க. உணவு தொட்டி முழுக்க காலியா இருந்துச்சு. யானை எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்துச்சு. மன்னர் ஓடி வந்தார். யானை சாதாரணமா நின்னது, நல்லா சாப்பிட்ட திருப்தியோட. தென்னாலி என்ன செஞ்சான்னு கேட்டார். அரசவை முழுக்க யாருக்கும் புரியல. தென்னாலி மட்டும் புன்னகைச்சான். மன்னர் கேட்டார், தென்னாலி நீ என்ன செஞ்ச? தென்னாலி சொன்னான், யானை பக்கம் போகல மன்னா, சாப்பிட்டேன், அவ்வளவுதான். சேனு கட்டளை போடல, விரும்புன்னு கெஞ்சல, தனியா இருந்த. தென்னாலி தொடர்ந்தான். யாரும் கட்டளை போடாம இருந்தப்போ யானைக்கு ஆர்வம் வந்துச்சு. தள்ளி நிற்கும்போது மட்டும்தான் இழுக்கும். கட்டளை போட்டு இழுத்தாங்க, அதனால போகல. மன்னர் யோசிச்சார். தன்னோட பயிற்சியாளர்களை பார்த்தார். அவங்க எல்லாரும் சங்கிலி வச்சு கட்டளை போட்டவங்க. தென்னாலி உணவு வச்சு ஒதுங்கினவன். ஆர்வம் இழுக்கும், கட்டாயம் இழுக்காதுன்னு மன்னர் சொன்னார். தென்னாலி சொன்னான், கட்டாயப்படுத்தி செய்விக்க முயற்சிக்காதே, ஆர்வத்தை தூண்டு, தானா வருவான். இதுதான் வாழ்க்கை ரகசியம். கட்டாயம் எதிர்ப்பு தரும், ஆர்வம் ஈர்க்கும். நீங்கள் தள்ளினால் அவர்கள் தள்ளி போவார்கள், நீங்கள் இடம் கொடுத்தால் அவர்கள் அருகில் வருவார். 2 சகோதரர்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன்னே வந்தாங்க. இடையில ஒரு தங்க பெட்டி இருந்துச்சு. இது என்னோடது, இல்ல என்னோடதுன்னு கத்தினாங்க. தென்னாலி கவனமா பார்த்தான். அண்ணன் சொன்னா, அப்பா இறக்கும் முன்னே என்கிட்ட சொன்னாரு இந்த தங்கம் உனக்குன்னு. தம்பி சொன்னா, இல்ல அப்பா என்கிட்ட சொன்னாரு இது உனக்குன்னு. 2 பேரும் உண்மையாவே தெரிஞ்சாங்க. மன்னர் மந்திரிகளை கேட்டாரு. யாரும் தீர்மானிக்க முடியல. 2 பேரும் உண்மையான சாட்சி இல்லாம பேசினாங்க, சான்று இல்ல. தென்னாலி எழுந்திருச்சான். தென்னாலி அண்ணனை தனியா அழைச்சான். தங்கம் இல்லாம போயிடுதுன்னு நாளைக்கே தெரிஞ்சா என்ன செய்வன்னு கேட்டான். அண்ணன் கோபமா சொன்னா, அவன் என்னோட நேரத்தை வீணடிச்சதுக்கு பதிலடி வாங்குவேன். தென்னாலி தம்பியை தனியா அழைச்சான். அதே கேள்வி கேட்டான். தங்கம் இல்லாம போயிடுதுன்னு நாளைக்கே தெரிஞ்சா என்ன செய்வ? தம்பி சாந்தமா சொன்னா, ஆறுதலா இருக்கும், அண்ணனை திரும்பி பெறுவேன்னு சொன்னான். தென்னாலி திரும்பி அரசவை வந்தான். மன்னா, தீர்ப்பு ரெடின்னு சொன்னான். 2 சகோதரர்களும் ஆவலா பார்த்தாங்க. மன்னர் முன்னே சாய்ஞ்சாரு. தென்னாலி சொன்னா, தங்கம் தம்பிக்கே சொந்தம். அண்ணன் வெடிச்சான். ஏன்? தென்னாலி அமைதியா சொன்னா, அண்ணன் தங்கத்துக்காக போராடினா, தம்பி அண்ணனுக்காக போராடினா. ஒருத்தன் பொருளுக்காக, ஒருத்தன் உறவுக்காக. அண்ணன் வாயை திறந்தான், மூடினான், திரும்பவும் திறந்தான். பதில் வரல. ஏன்னா தென்னாலி சொன்னது தப்பு இல்ல, அது உண்மை. அவனுக்கே தெரியும் அவன் எதுக்காக வந்தான்னு. தம்பி ஆச்சரியத்தோட தென்னாலியை பார்த்தான். என்ன நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? தென்னாலி சிரிச்சான். உன்னோட பதிலே சொல்லிடுச்சு. தங்கம் போச்சுன்னா அண்ணனை பெறுவேன்னு சொன்னேன். அது தங்கத்தை விட விலை மதிக்க முடியாதது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தென்னாலியை கேட்டாரு. நீ ஒரே கேள்வி கேட்டு 2 பேரையும் தெரிஞ்சுக்கிட்டே, எப்படி? தென்னாலி சொன்னா, மன்னா, ஆபத்துல ஒருகள் என்ன தேர்வு பண்றான்னு பார்த்தா அவனோட மனசு தெரிஞ்சிடும். அண்ணன் மெதுவா தம்பியிடம் திரும்பினான். கண்கள் கலங்கின. நான் தங்கத்தை விரும்பின, நீ என்ன விரும்பின? மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னான். தம்பி அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். தென்னாலி சொன்னா, நீ எதுக்காக போராடுறேன்னு பாரு, பொருளுக்காகவா மனுஷனுக்காகவா? அந்த பதிலே உன்னோட குணம் இருக்கு. ஒரு ஏழை விவசாயியின் சேவல் அதிகாலையில கத்துச்சு. அருகில வீட்டு பணக்கார வியாபாரி தூக்கம் கெட்டுட்டதாக சொன்னான். மன்னர் தீர்ப்பு சொன்னாரு. விவசாயி 500 தங்க நாணயம் கட்டணும். அரசவை ஒப்புக்கிட்டது. அன்னைக்கு இரவு தெனாலி ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு வியாபாரியின் வீட்டு ஜன்னல் அருகே 1 நிமிஷம் நின்னான். விளக்கை காட்டி திரும்பி வந்தான். அவ்வளவுதான். மறுநாள் காலையில தெனாலி வியாபாரியிடம் போனான். நேத்து இரவு என்னோட விளக்கின் வெப்பம் உன் வீட்ல பட்டுச்சு, அதுக்கு 250 தங்க நாணயம் கொடுன்னு கேட்டான். வியாபாரி வெடிச்சு சிரிச்சான். வியாபாரி, என்ன முட்டாள்தனம், விளக்கின் வெப்பத்துக்கு பணம் கட்டணுமா? அது எப்படி சாத்தியம்? தெனாலி சாந்தமா சொன்னான். சரியா சொன்ன, அரசவை போவோம். அரசவையில தெனாலி வியாபாரியின் வார்த்தைகளை திருப்பி சொன்னான். மன்னா, இந்த வியாபாரியே சொன்னா விளக்கின் வெப்பத்துக்கு பணம் கட்ட முடியாதுன்னு. மன்னர் புருவம் உயர்த்தினாரு. தெனாலி நிமிர்ந்து சொன்னான். அப்போ மன்னா, சேவலின் சத்தத்துக்கும் பணம் கட்ட முடியாது. ஒலி காற்றுல கரைஞ்சிடும், வெப்பம் காற்றுல கரைஞ்சிடும், இரண்டும் ஒன்னே. மன்னர் கிருஷ்ணதேவராயர் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாரு. அரசவை மூச்சடக்கி காத்திருந்தது. மெதுவா மன்னர் சொன்னாரு. விவசாயியின் அபராதம் ரத்து. தெனாலி, நீ சொல்வது சரியே.
வியாபாரி சினத்துடன் கேட்டான். என்னோட தூக்கம் கெட்டதுக்கு நியாயம் கிடைக்கல. மன்னர் தலையை ஆட்டினாரு. உன் பேராசை உன்னோட தூக்கத்தை கெடுத்தது, சேவல் இல்ல. கூட்டம் சிரிச்சது. மன்னர் தெனாலிக்கு ஒரு தங்க நாணயம் கொடுத்தாரு. தெனாலி, ஒரு நாள் நீ என்னை மிகவும் அதிகமா திருத்தி விடுவேன்னு சொன்னாரு. தெனாலி தாழ்மையா சொன்னான், அந்த நாள் வந்தா அது என்னோட தோல்விதான் மன்னா. விவசாயி தெனாலியிடம் ஓடி வந்தான். கண்கள் கலங்க கை கூப்பினான். என்னோட சேவலுக்காக நீங்க போராடினீங்க. தெனாலி சொன்னான், சேவலுக்காக இல்ல, நீதிக்காக. அரசவை முழுக்க அமைதி பரவுச்சு. மந்திரிகள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. நேற்று எல்லாரும் ஒப்புக்கிட்டாங்க, யாரும் கேள்வி கேட்கல. தெனாலி மட்டும் கேட்டான். அதுதான் வித்தியாசம். தெனாலி சொன்னான், மன்னரை சரியா வழி நடத்துறதுதான் உண்மையான சேவை. ஒப்புக்கிட்டே இருக்கிறது அது சேவை இல்ல, அது பயம். ஒரு நாள் தெனாலிராமன் அரண்மனைக்கு வந்தான். ஆனா வாசல்ல இருந்த 2 பெரிய காவலாளிகள் ஈட்டிய குறுக்கே வச்சு அவனை உள்ள விடல. ஏன், நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். ஓ, இங்க எங்களுக்கு தெரியாது. பரிசுல பாதி எங்களுக்கு கொடுத்தாதான் உள்ள விடுவோம். இன்னும் மிரட்டுனாங்க. தெனாலி சிரிச்சுக்கிட்டே அந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சு உள்ள போனா. உள்ள போன தெனாலி மன்னரை ரொம்ப சிரிக்க வச்சான். மன்னர் சந்தோஷமா, தெனாலி உனக்கு என்ன பரிசு வேணும் கேளுன்னு சொன்னார். எல்லாரும் தங்கம் கேட்பான்னு நினைச்சாங்க. ஆனா தெனாலி, மன்னா எனக்கு 50 கசையடிகள் வேணும்னு கேட்டான். அரசபையே அதிர்ச்சியானது. ஏன், எனக்கு கிடைக்கிற பரிசுல பாதிய வாசல்ல இருக்கிற 2 காவலர்களுக்கும் தரதா நான் சத்தியம் பண்ணிருக்கேன். மன்னருக்கு உண்மை புரிஞ்சது. அந்த 2 காவலாளிகளையும் உள்ள கூப்பிட்டார். அவங்க தங்கம் கிடைக்கும்னு பேராசையோட சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. இவங்க கேட்ட அவங்களுக்கான பரிசை உடனே கொடுங்க. ஆளுக்கு 25 கசையடிகள், ஆளுக்கு 25 கசையடிகள்னு கட்டளையிட்டார். 2 பேருக்கும் நல்ல அடி விழுந்தது. காவலர்கள் அழுதுகிட்டே ஓடினாங்க. மன்னர் தெனாலியின் சாமர்த்தியத்தை பாராட்டி 50 தங்க நாணயங்களை அவனுக்கே முழுக்க பரிசா கொடுத்தார். மன்னா, அமைச்சர் வீட்டுல ஒரு பாம்பு இருக்கு. அவர் அதை வச்சு மக்களை மிரட்டுறாரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மன்னா. அமைச்சருக்கு உள்ளுக்குள்ள பதட்டம். வெளியே சிரிக்கிறாரு. ஆனா அந்த கூடையே அசையுது. கோட்டை கவனிக்குது. இந்த ஆபத்தை நீக்கு. மன்னர் தென்னாலி கிட்ட சொன்னார், இந்த ஆபத்தை நீக்கு. தென்னாலி புன்னகைச்சான். அவனுக்கு ஒரு யோசனை தோணிச்சு. சரி மன்னர். தென்னாலி கூடையோட கிளம்பினான். அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கீரி புள்ளைகள், 3 கீரிகள். அமைச்சர் வீட்டு கதவை தட்டினான். ஐயோ வேண்டாம், என் வீட்டுல பாம்பே இல்லையே, கீரிய வெளியே எடுங்க. அப்போ உன்கிட்ட தான் பாம்பு இருக்கு. பாருங்க, பொய்யா பேசுறவங்க அந்த பொய்யாலேயே ஒரு நாள் மாட்டிக்கிறாங்க. எந்த பொய்யும் நிரந்தரமா நிலைக்காது. விஜயநகர மக்கள் தூங்கவே முடியல. ஒவ்வொரு இரவும் திருடன் வர்றான். ஆனா யாராலையும் அவனை பிடிக்க முடியல. ஊரே பயத்துல நடுங்குது. மன்னர் கோபப்படல, ஆனா ஆழ்ந்த கவலையில இருந்தார். என் காவலர்களால கூட முடியலன்னா இதுக்கு தீர்வு யாரிட இருக்குன்னு யோசிச்சார். அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. தென்னாலி. நடு இரவுல தென்னாலி அமைதியா வெளியே வந்தான். கையில மாவு மட்டும். யாருக்கும் தெரியாம எல்லா தெருவுலையும் மெல்ல மெல்ல மாவு தூவிலாம். என்ன திட்டம்னு யாருக்கும் புரியல. அதே நேரம் திருடன் இருட்டுல சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தான். யாரும் பார்க்கலன்னு நிம்மதியா. ஆனா அவன் தெரியாம மாவுல மிதிச்சான். ஒவ்வொரு காலடிக்கும் தடம் தெளிவா பதிஞ்சிச்சு. காலை வந்ததும் தென்னாலி அந்த தடத்தை பின்தொடர்ந்தான். அது வளைஞ்சு திரும்பி ஒரு வீட்டு கதவுக்கு முன்னாடி நின்னுடுச்சு. இங்கதான் திருடன் இருக்கான்னு அவன் சிரிச்சான். அவன் கதவை தட்டினா திருடன் திறந்தான். ஒரு நிமிஷம் கழிச்சு கீழே பார்த்தான். அவன் கால்ல முழுக்க மாவு. அப்போ தென்னாலி சும்மா சிரிச்சுக்கிட்டே, உன் காலே உன்னை காட்டி கொடுத்துச்சுன்னு சொன்னான். முடிவுல அவன் சொல்லி கொடுப்பது ஒரு சின்ன உண்மை. தப்பு எங்க போனாலும் தடயம் விடும். தீமை எப்போதும் மறைஞ்சிருக்காது. ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும்.